வணக்கம் மக்களே, இன்றைக்கி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நூடுல்ஸ் நம்ம வாங்கி நல்லா வேக வச்சுட்டு ஒரு ஒட்டாத பதத்துக்கு எடுத்துட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் அல்லது பச்சை தண்ணி, சாதாரண பச்சை தண்ணி எடுத்து ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா வடிகட்டிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு சால்ட்டு, டொமேட்டோ கெச்சப் நம்மள்ட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கிக்கலாம். அடுத்து ஒரு அரை முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 கேரட்டு, 2 எக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் 60 நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக கட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் அரோமா இந்த வாசனை உங்களுக்கு நூடுல்ஸ் செட் ஆகும். முழுசு அப்படியே போட்டுற வேணால் கண்டிப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டோம், வச்சு நல்லா கடாய் ஹீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் தான் நல்ல தண்ணி வரும். அதனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதிலே போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். வதக்கியாச்சு. இப்போ மீதி இருக்கிற ஆயிலில் நம்ம பாக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸ் வேறு கேப்சிகம் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்து நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குழஞ்சி போய்டும் நூடுல்ஸ். அதனால் இந்த ஆயிலே நம்ம நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து முட்டைக்கோசெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக ஒதுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 எக்கு சேர்த்துக்கலாம். 2 எக்கு சேர்த்துட்டு நல்லா நல்லா பொரியாக நல்லா ஒட்டாமல் வராத அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த ஆயிலில் நல்லா இந்த மசாலா எல்லாம் ஆட் ஆகணும். நல்லா ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. சால்ட்டு மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது சிக்கன் 60 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நல்லா இந்த சிக்கன் நல்லா ஓரளவு அதில் நல்லா செட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அடுப்பை நல்லா ஃபுல்லே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸ் எல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கடாய் பெருசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கீழே விழுவாமல் இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கடையில் பார்த்தா கூட நம்மளுக்கு பெருசாக வச்சுருப்பாங்க. இதே கீழே அந்த சதுறது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பெருசாக என்கிட்ட இந்த கடாய் தான் இருந்துச்சு, அதனால அதை வச்சுட்டேன். 2வது நான்ஸ்டிக் நம்ம செய்கிறதுனால அவ்வளோ ஆயில் நம்மளுக்கு இழுக்காது, ட்ரையாக ஆகிடும், சட்டுன்னு கொலன்னு ஒட்டாது. அதனால் இது நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சும்மா சாதாரண இரும்பு கடாயில் செய்கிறதுக்கும் நான்ஸ்டிக்கில் செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். கண்டிப்பாக ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சூப்பராக வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.